பாலம் கொண்டு வரப்பட்டு நரகத்தின் மேலே வைக்கப்படும். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, அது கால்கள் வழுக்கும் இடம், சறுக்கும் இடம், அதன் மீது இரும்பு கொக்கிகளும் அகன்ற நீண்ட முற்களும் இருக்கும். அந்த முட்கள் வளைந்திருக்கும். நஜ்து பகுதியில் முளைக்கும் அவை கருவேல மர முற்கள் எனப்படும் என்றார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் அந்த பாலத்தை கண் சிமிட்டலை போன்றும், மின்னலை போன்றும், காற்றை போன்றும், பந்தய குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களை போன்றும் விரைவாக கடந்து விடுவார்கள். எந்த காயமும் இன்றி தப்பிவிடுவோரும் உண்டு, காயத்துடன் தப்புவோரும் உண்டு, மூர்ச்சையாகி நரக நெருப்பில் விழுவோரும் உண்டு. இறுதியில் அவர்களில் கடைசி ஆள் கடுமையாக இழுத்துச் செல்லப்படுவார். பின்னர் தாம் தப்பித்து விட்டோம் என்பதை இறை நம்பிக்கையாளர்கள் காணும்போது தம் சகோதரர்களுக்காக சர்வ அதிகாரம் படைத்த இறைவனிடம் அன்று அவர்கள் கடுமையாக மன்றாடுவார்கள். அந்த அளவிற்கு இம்மையில் உங்களுக்காக, உரிமைக்காக கூட நீங்கள் என்னிடம் வலியுறுத்தி கேட்டிருக்க மாட்டீர்கள். அப்போது அவர்கள், எங்கள் இறைவா, இவர்கள் எங்களுடன் தொழுது கொண்டிருந்தார்கள், எங்களுடன் நோன்பு நோற்றார்கள், எங்களுடன் மற்ற நல்லறங்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள், எனவே இவர்களை நீ காப்பாற்றுவாயாக என்று வேண்டுவார்கள். அப்போது உயர்ந்தோன் அல்லாஹ், நீங்கள் சென்று எவருடைய உள்ளத்தில் ஒரு பொற்காசு தீனார் அளவுக்கு இறை நம்பிக்கை இருக்க காண்கிறீர்களோ அவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று கூறுவான். அவ்வாறே அவர்களும் செல்வார்கள். அவர்களின் முகங்களை கரிக்க கூடாதென நரகத்திற்கு தடை விதித்து விடுவான் அல்லாஹ். அப்போது அந்த நரகவாசிகளில் சிலர் பாதி கால்கள் மறையும் அளவிற்கு நரகத்தினுள் கிடப்பார்கள். உடனே அவர்கள் தமக்கு அறிமுகமானவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுவார்கள். பிறகு மீண்டும் இறைவனிடம் செல்வார்கள். எவருடைய உள்ளத்தில் பாதி பொற்காச அளவுக்கு இறை நம்பிக்கை உள்ளதென காண்கிறீர்களோ அவர்களையும் வெளியேற்றுங்கள் என்பான். அவ்வாறே அவர்கள் தமக்கு தெரிந்தவர்களை வெளியேற்றிவிட்டு மறுபடியும் இறைவனிடம் வருவார்கள். அப்போது அவன், எவருடைய உள்ளத்தில் கடுகளவு இறை நம்பிக்கை இருக்க கண்டீர்களோ அவர்களையும் நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று சொல்லுவான். அவ்வாறே அவர்கள் வந்து தமக்கு அறிமுகமானவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவார்கள்.